தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல வெட்டு அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் அம்மா ராஜசேகர் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ராகின் ராஜ், அங்கிதா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் ராகின் ராஜ் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அரவணைப்புல தான் வளர்றாரு. இவரு தன்னுடைய அம்மா மீது அதீத அன்பு கொண்டவராகவும் அம்மாவுக்காக எதையும் செய்ய துணிந்தவராகவும் இருக்காரு. ஒரு கட்டத்துல நாயகனுடைய அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா போகுது. அப்போ நாயகனுடைய அப்பா யாரு, அவரை விட்டு நான் ஏன் பிரிஞ்சேன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாங்க. அப்போ நாயகன் தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன்னுடைய அப்பாவை தேடி உத்தரப்பிரதேசுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நாயகனுடைய அப்பாவுக்கு வேற ஒருத்தருடன் கல்யாணமாகி குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன்னுடைய அப்பாவை எப்படியாவது கூட கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ தன்னுடைய அப்பா கிட்ட தவறு அனாதை அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்றாரு. அந்த ஒரு குடும்பத்துல ஒரு நபரா பழகுறாரு. அந்த சமயத்துல தன்னுடைய அப்பாவுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலிருந்து தன்னுடைய அப்பாவுடைய குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாரு, தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை எப்படி நிறைவேற்றுறாரு அப்படிங்கறதா ரத்தம் தெறிக்க தெறிக்க சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த வெட்டு. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய அறிமுக நாயகன் ராகின் ராஜ் பாத்தீங்கன்னா அம்மாவின் மீது அதீத அன்பு கொண்டவராகவும் அதே நேரத்துல அம்மாவுக்காக எதையும் செய்ய துணிந்தவராகவும் ரொம்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவித்தனமான நடிப்பு, சாந்தமான முகத்தின் மூலமா ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காரு, யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அதே சமயத்துல தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற போது கையில கத்தி எடுக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் ஒரு சாக்லேட் பாய்க்குள்ள இப்படி ஒரு ஃபயரா அப்படின்ற மாதிரி படம் பார்க்கிற பார்வையாளர்களை அதிர்ச்சியில உரைய வைக்கிற அளவுக்கு ஆக்ஷன் காட்சிகளை அவ்வளவு ஆக்ரோஷமா நடிச்சிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி அங்கிதா ஒரு பக்கத்து வீட்டு பெண் மாதிரி ரொம்ப எளிமையா தன்னுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை அப்படின்னாலுமே தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு பருவ வயசுல வர காதலை, அந்த காதல் எப்படி விபரீதமா மாறுது அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருந்தாங்க. அதே போல நாயகனுடைய அப்பாவா நடித்திருக்கக்கூடிய ரோகி, அவருடைய மனைவியா நடித்திருக்கக்கூடிய எஸ்டர், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி காட்சிகளையும் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கினப்போ அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாம கதற அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயமுறுத்துற வகையில பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இசை எஸ் தமனுடைய பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கு. பின்னணி இசை இந்த திரைக்கதைக்கு ஏற்றவாறு கொடுத்திருந்தாரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது பாடல்கள் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சண்டை காட்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கிருக்கக்கூடிய அம்மா ராஜசேகர், அதாவது காதல், காமெடி, ஆக்ஷன், அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படமா இந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பாகவும் அதே நேரத்துல ரொம்ப வேகமான ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமா கொடுத்திருந்தாலும் இந்த படத்துல அதீத வன்முறைகள், ரத்தம் தெறிக்க தெறிக்க வர காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அது படம் பார்க்கிற நம்மள அதிர்ச்சியில உரைய வைக்குது. அந்த அளவுக்கு வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு. குறிப்பா இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மத அரசியலை ரொம்ப தைரியமா பேசியிருக்காரு. காவி அரசியலை துண்டு துண்டா வெட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா பேசியிருக்காரு. இந்த படத்துல காதல், ஆக்ஷன் காட்சிகளை மையப்படுத்தி எடுத்திருந்தாலும் சமூக பின்னணியா வச்சு இந்த படத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர் அம்மா ராஜசேகர். ஆனாலும் இந்த படத்துல வர அதீத வன்முறை காட்சிகள், ரத்தம் தெறிக்க தெறிக்க வர காட்சிகள் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால படம் பார்க்கிற நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. மொத்தத்துல இந்த வெட்டு அப்படிங்கிற படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு திருவிழாவா கொடுத்திருக்காங்க. வன்முறையும் ரத்தம் தெறிக்கிற காட்சிகளும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த படத்தை குடும்பத்தோட பார்த்திருக்கலாம். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.